மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் அவசர முடிவுகளால் தான் உருவானது என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. நீங்கள் இல்லை என்று கூறினாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறையவே நடந்திருக்கும். இப்பொழுது அதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தால், யாருடைய பேச்சையும் நான் கேட்காமல் அவசரமாக செய்ய வேண்டும் என்ற முடிவுகள் அனைத்துமே தவறாகத்தான் போயிருக்கும் என்று உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே தோன்றலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் இயல்பாகவே வேகமான சிந்தனை கொண்ட மனிதர்கள். உடனடியாக எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். உங்களுக்கு பொறுமை என்பதும் அது மட்டுமல்லாமல் யாரேனும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆரம்பத்தில் கூறிவிட்டார்கள் என்றால் உங்களுடைய மனநிலை அதை செய்ய வேண்டும் என்று தான் தோன்றும். அவர்கள் வேண்டாம் என்று அடுத்து கூறினாலும் உங்களுடைய மனநிலை கேட்காமல் நீங்கள் தனியாகவாவது நிச்சயமாக போய் வந்து விடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகவே மட்டுமே தான் இன்னமும் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இது எல்லாமே கலந்த கலவைதான் மேசம் ராசியான நீங்கள். இது ஆண்கள் பெண்கள் என இருவருடைய வாழ்க்கைக்குள்ளேயுமே பொருந்தும். பல நேரங்களில் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். அந்த நேரத்தில் அது சரியான தீர்மானமாக தோன்றினாலும் பின்னர் அதனுடைய விளைவுகள் உங்களுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் சுமையாகவே இன்னும் மாறி நின்று கொண்டே தான் இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானின் தீவிர ஆற்றல். அது உங்களுக்கு தைரியம் கொடுத்தாலும் அவசரத்தை அதிகப்படுத்திவிடும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கிறது. நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்தவர்களால் பெற்ற ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயங்களை இதுவரைக்கும் விட்டு சென்றது. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய ஏமாற்றம் பெரும்பாலும் நீங்கள் மனம் திறந்து நம்பிய ஒருவரால் மட்டுமே தான் இதுவரைக்கும் ஏற்பட்டது. அவங்க உங்களுடைய உண்மையை மதிக்காமல் உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டதே அந்த ஏமாற்றத்தின் மூல ஒரு காரணமாகவே அமைந்தது. அதே போலத்தான் நெருங்கியவர்களிடமிருந்து ஏற்பட்ட துரோகங்களும் உங்களுக்கு எவரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்ற கடினமான பாடத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. கோபம் என்பது மிகப்பெரிய பலவீனமும் கூட. ஒரு நொடியில் கோபம் நீண்ட நாள் பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உறவுகள் உடையக்கூடிய அளவுக்கு பாதிப்பையும் அது ஏற்படுத்தும். சில சமயங்கள் நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்க வேண்டிய வார்த்தைகள் கூட கோபத்தில் வெளிவந்திருக்கும். பின்னர் நீங்கள் அதை நினைத்து வருத்தப்படுவீர்கள். ஆனால் அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு நேரத்தில் நாம் செய்தது தான் சரி என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நாட்கள் கடக்க இதை நாம் தேவையில்லாமல் செய்துவிட்டோமோ என்றெல்லாம் நீங்கள் யோசித்த நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். இனிமேல் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். சற்று நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து முடிவுகளை மட்டும் தள்ளி போடுவது உங்களுடைய வாழ்க்கையவே பாதுகாப்பாக வைக்கும். உங்களுடைய மனதுக்குள் உடைந்த தன்னம்பிக்கை பிறரை எளிதில் நம்பக்கூடாது என்பதையும் உங்களுடைய மதிப்பை நீங்களே பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்த்தும். சில ஆபத்தான முயற்சிகளில் நீங்கள் துணிச்சலுடன் இறங்கியதால் சில இழப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அதே துணிச்சல் சில நேரங்களில் வெற்றியை தேடி கொடுத்தாலும் சில சமயங்கள் அது இழப்பாகவே மாறிய ஒரு உண்மைகளையும் கொடுத்திருக்கும். திடீரென ஏற்பட்ட வாழ்க்கையின் மாற்றங்கள் உங்களுடைய குழப்பத்தில் ஆழ்த்தி எதிரிகளின் மறைமுகமான தாக்குதல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட நிலைமைகளில் தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இது ஒரு புறம் இருக்கும் பொழுதே கடன் சுமையால் நிம்மதி என்பதையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்து போயிருக்கும். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் நோய் எதிரி. இந்த 6ஆம் அதிபதியின் தசை நடக்கும் போதோ அல்லது கோச்சாரத்தில் சனியின் பார்வை 6ஆம் இடத்திற்கு விழும் பொழுதோ எதிர்பாராத மருத்துவ செலவுகளாலேயோ தொழில் நஷ்டத்தாலேயோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படலாம். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய உங்களுடைய வாழ்நாள் ஓடி இருக்கும். அசல் அப்படியே நிற்க வட்டி கொட்டி போட்டுக்கொண்டே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்ற போது போனை எடுக்க முடியாமல் பயந்து நடுங்கிய தருணங்களும் உங்களுடைய நிம்மதிகளையும் தூக்கத்தையுமே முற்றிலுமாகவே பறித்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கிரகத்தின் பலத்தால் மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது வெளிப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல
இவ்வளவு காலம் கிரகங்களின் மறைவிட சஞ்சாரத்தால் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் முடக்கப்பட்டிருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 9 கிரகங்களின் அமைப்பும் உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது மாற இருப்பதால் இதுவரை மறைந்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்காக இனிமேல் திறக்கப்பட்டு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு, லாட்டரி, ஷேர் மார்க்கெட் லாபங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு என பணம் பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புழங்கும். உங்களை அதிர்ஷ்டமில்லாதவர் என்று சொன்னவர்களை வியக்கும்படி உங்களுடைய யோக ஜாதகம் இப்பொழுது வேலை செய்ய தொடங்க போகிறது. இனிமேல் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செய்தால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படும். இது உங்களுடைய மனதில் இருந்த பழைய பயங்கள் எல்லாத்தையும் மெதுவாகவே நீக்கி புதிய தைரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிதானமாகவும் தெளிவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவசரத்தை நீங்கள் குறைத்து கொண்டு அமைதியை மட்டும் நீங்கள் அதிகரித்தால் நீங்கள் நினைக்காத நல்ல விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய கிரகநிலை மாற்றங்களால், குறிப்பாக செவ்வாய் பகவானின் பலம் அதிகரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழல்களும் இனிமேல் உருவாக்கும். தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகி பணவரவு மெதுவாகவே உயர ஆரம்பிக்கப் போகிறது. எதிரிகள் பலவீனமடைந்து உங்களை எதிர்கொள்ள முடியாத நிலைமைகள் கூட தோன்றும். உறவுகளில் தெளிவு ஏற்படும். யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிடும். உங்களுடைய தலைமை திறன் வெளிப்பட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீர்கள். உங்களுடைய வேகம் இப்பொழுது சரியான நிலையில் செலுத்தப்படுவதால் எல்லாமே மாறிவிடும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வை நோக்கி நகரப் போகிறது. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக மாறி வெற்றிக்கான அடித்தளமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். மேஷம் ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் என்பது இருந்தாலே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற்றப்படும். இதிலும் பொறுமையை மட்டும் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய செயல்களை நீங்கள் எடுத்து வையுங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி நல்ல நிலைமைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். பரணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை போக்கில் கவனங்கள் வேண்டும். உங்களுடைய சிந்தனை என்பது இப்போ சில நாட்களாகவே தவறாக போய்கொண்டிருக்கும். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தாலும் அதிக நேரத்தில் தவறுகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கவனமாக எந்த ஒரு செயலிலும் இறங்க வேண்டும். அல்லது அதுவே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். முக்கியமான முடிவுகளிலும் அவசரப்பட்டு கோவப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் பொறுமையுடன் நீங்கள் முடிவுகளை எடுங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். செலுத்தப்படுவதால் எல்லாமே மாறிவிடும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வை நோக்கி நகரப் போகிறது. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக மாறி வெற்றிக்கான அடித்தளமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். மேஷம் ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் என்பது இருந்தாலே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற்றப்படும். இதிலும் பொறுமையை மட்டும் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய செயல்களை நீங்கள் எடுத்து வையுங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி நல்ல நிலைமைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். பரணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை போக்கில் கவனங்கள் வேண்டும். உங்களுடைய சிந்தனை என்பது இப்போ சில நாட்களாகவே தவறாக போய்கொண்டிருக்கும். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தாலும் அதிக